ඇත්තටම මේ වෙනකොට ජනතාව අනවශ්‍ය විදියට කලබල වෙලා රටේ ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். தற்போது மக்கள் தேவையற்ற விதத்தில் பதற்றமடைந்துள்ளமை தெரிகிறது. நான் மீண்டும் கூறுகின்றேன், தேவையற்ற முறையில் பதற்றமடைந்து நெருக்கடிக்குள்ளாக வேண்டிய அவசியமில்லை. எங்களிடம் போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளது. தற்போது எம்மிடம் 37 நாட்களுக்கு தேவையான அளவு பெட்ரோல், 35 நாட்களுக்கு தேவையான அளவு டீசல், 72 நாட்களுக்குரிய சூப்பர் டீசல் தொகை காணப்படுகிறது. எனவே எரிபொருள் விநியோகத்தில் எவ்வித பிரச்சனையும் எமக்கு இல்லை. ஆகவே தேவையற்ற வரிசையில் மக்கள் நிற்க வேண்டிய தேவையில்லை. இன்றைய தினம் பெட்ரோல் விநியோகிக்கும் நாள் இல்லை. இருப்பினும் மக்களுக்காக பெட்ரோல் விநியோகிக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். அதே போன்று நாளை பூரணி தினமாக இருந்தாலும் ஏற்கனவே தீர்மானித்ததற்கமைய நாளையும் பெட்ரோல் விநியோகம் செய்யப்பட உள்ளது. எரிபொருளை தேவையற்ற விதத்தில் சேமித்து வைப்பதற்கு எவரேனும் முனைவார்களாயின் அவர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். நாட்டின் பல பகுதிகளிலும் தேவையற்ற அச்சத்தினால் மக்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசையில் நிற்பதை அவதானிக்க முடிந்தது. அப்படி இருக்கும்போது நாங்கள் தொழில் செய்யறதுக்கு எங்களுக்கு பெட்ரோல் தேவை. எங்களுக்கு பயம் இல்லைன்னா எங்களுக்கு தொழில் செய்து கொள்ள இல்லாதே. அதுதான் காரணம். அதனால தான் நாங்கள் இப்படி நின்று கொண்டிருக்கோம். பெட்ரோல் எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லை. மக்களுக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்குது. பெட்ரோல் சில நேரங்களில் இந்த யுத்தத்தால் வர கொஞ்சம் குறைய கிடைக்கும்ன்றதுக்காக ஏண்ட அளவாக உங்களை டேங்கில் நிரப்பி கொள்கிறாங்க. அவ்வளவுதான். வேறு பெட்ரோல் வராதுன்னு சொல்லி அந்த ஒரு இதில் தான் மக்கள் வந்து போலியில் நின்று பெட்ரோல் அடிக்குது. அப்போ நாங்கள் நேற்று இரவிலிருந்து பெட்ரோலுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். எல்லா செட்டும் போலி போதிய அளவுக்கு பெட்ரோல் இருப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் பெட்ரோல் சைட்டுகளில் எங்கள் மக்கள் வீதிகளில் நிற்கிறார்கள். பெட்ரோலுக்கு வந்து லைன்ல நிற்கிறது உண்மையிலே விழிப்புணர்வு இல்லாத செயற்பாடாக தான் இருக்குது. அது